ஹைதராபாத் சந்தியா திரையரங்க கூட்ட நெரிசலில் சிக்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிறுவன் ஸ்ரீ தேஜேஷ் அவர்களை அல்லு அர்ஜுன் சந்திக்கக்கூடாது என அல்லு அர்ஜுனுக்கு காவல்துறை நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிரண். கிரண், வணக்கம். விவரங்கள். வணக்கம் சாரா. நிச்சயமாக கடந்த 4ஆம் தேதி அன்று தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா தியேட்டரில் புஷ்பா 2 திரைப்படத்தின் பிரீமியர் ஷோவின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பெண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவருடைய மகன் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதன் மீது வழக்கு பதிவு செய்த குக்கட்பள்ளி காவல்துறையினர் நடிகர் அல்லு அர்ஜுனை கைது செய்து சிறிது நேரத்தில் இடைக்கால ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து ஹைதராபாத் நாம்பள்ளி நீதிமன்றம் கடந்த 3ஆம் தேதி அன்று நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு ஜாமீன் வழங்கி உள்ளனர். இந்நிலையில் நடிகர் அல்லு அர்ஜுன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிறுவனை பார்க்க செல்வதாக பரவிய தகவலை அடுத்து ராங்கோபால் பேட்டை காவல்துறையினர் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். அதில் ஹைதராபாத் சந்தியா தியேட்டர் கூட்ட நெரிசலில் சிக்கி படுகாயமடைந்த கிங்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிறுவன் ஸ்ரீ தேஜை பார்க்கக்கூடாது என்றும், மேலும் அல்லு அர்ஜுன் ஜாமீன் நிபந்தனைகள் பின்பற்ற வேண்டும் என பரிந்துரைக்கப்படுகிறது என்றும், மேலும் சிறுவனை பார்க்க வந்தால் போலீசின் அறிவுரைகளை பின்பற்றி நடக்கணும் என்றும், மேலும் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் அதற்கு அல்லு அர்ஜுன் தான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என காவல்துறையினர் அதில் தெரிவித்துள்ளனர். சாரா, விவரங்களுக்கு நன்றி கிரண்.